அண்மை செய்தி. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக குறைதீர் கூட்டத்தில் முதன்முறையாக ஆன்லைன் மூலமாக ஒப்புகை சீட்டு வழங்கப்படுகிறது. அண்மை செய்தியில் பார்க்கிறோம். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக குறைதீர் கூட்டத்தில் முதன்முறையாக ஆன்லைன் மூலமாக ஒப்புகை சீட்டு வழங்கும் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது தொடர்பான விவரம். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை தோறும் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டமானது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும். இந்த குறைதீர் கூட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒவ்வொரு துறை வாரியாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பொதுமக்கள் தங்களது மனுக்களை அளிப்பார்கள். அந்த மனுக்களுக்கு கடந்த வாரம் வரைக்குமாக அவர்களுக்கு எழுத்து மூலமாக அவர்களுக்கான ஒப்புகை சீட்டு வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் தற்போதைய புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அவர்களுடைய உத்தரவின் பேரில் ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு மனுதாரர்களுக்கும் அந்த மனுக்களுக்கான ஒப்புகை சீட்டு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் முதல் முறையாக ஆன்லைன் மூலமாக ஒப்புகை சீட்டு வழங்கும் பணியானது தொடங்கியிருந்தது. இந்த நிலையில்தான் அதற்கான போதிய திட்டமிடாத ஒரு சூழலில் காலை 9 மணி முதல் 10 மணிக்கெல்லாம் வந்த பொதுமக்கள் தங்களது மனுக்களை வழங்கிவிட்டு அதற்கான அந்த ஆன்லைன் மூலமாக ஒப்புகை சீட்டு பெறுவதற்காக காத்திருந்த நிலையில் தொடர்ந்து குளறுபடி ஏற்பட்டதால் அந்த மனுக்கள் காணாமல் போனதாக அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். மேலும் அதிகாரிகளிடம் கேட்டபொழுது அதற்கான போதிய கணினி பணியாளர்கள் இல்லாத ஒரு சூழலில்தான் தொடர்ந்து அதிக அளவிற்கான பொதுமக்கள் மனுக்களை கொண்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரம் வழங்கப்பட வேண்டும். அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் மனுக்களை அளிக்கக்கூடிய பொதுமக்கள் ஆங்காங்கே சென்று விடுவதால் அவர்களை தேடுவது கடும் சிரமமாக சூழல் உள்ளதாகவும் தெரிவித்தனர். அதே போன்று பொதுமக்களை பொறுத்த மட்டில் தாங்கள் மனு கொடுத்து விட்டுட்டு 2-3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தும் கூட ஆன்லைன் ஒப்புகை சீட்டு கிடைக்காத நிலையில் தங்களால் மனுக்களை அளிக்க முடியவில்லை என கூறி தொடர்ந்து காவல்துறையினரிடம் சரி, அதே போன்று வருவாய்த்துறை அதிகாரிகளிடமும் தொடர்ந்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் 2 மணி நேரமாக ஒரே நேரத்தில் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காத்திருந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக அந்த வளாக பகுதியில் ஒரு கடுமையான நெருக்கடி உருவாகக்கூடிய நிலையும் ஏற்பட்டது. இதனை அடுத்தாக காவல்துறையினர் அந்த பகுதியிலிருந்து பொதுமக்களை ஆங்காங்கே கலைந்து செல்லுமாறு கூறினார்கள். அதே போன்று அந்த மனுதாரர்களுக்கு ஒப்புகை சீட்டு வழங்கப்படும் போது எந்த மனுதாரருக்கு அந்த ஒப்புகை சீட்டு வழங்கப்படுகிறது என்பது குறித்து அறிவிப்பதற்கான ஒலிபெருக்கிகள் வசதிகள் இல்லாத சூழலில் அதிகாரிகள் தொண்டை வலிக்க கத்தக்கூடிய அளவிற்கான ஒரு நிலையும் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் தங்களது மனுக்களை காணவில்லை என கூறி தொடர்ந்து அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் மனுக்களை அளிப்பதற்கான ஆன்லைன் ஒப்புகை சீட்டு நடைமுறை இன்று தொடங்கியுள்ள நிலையில் நீண்ட நேரமாக மனுக்களை அளிப்பதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் பார்க்க முடிகிறது. மாலதி, சல்மான் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்த